கடல்கள் சங்கமிக்கக்கூடிய பகுதியில் இருக்கிறீங்க. இது போன்ற ஒரு இயற்கை வேறு யாருக்குமே கிடைத்திருக்காது. அந்த இயற்கையை பாதுகாக்க வேண்டிய இருக்கு. தம்பிகிட்ட நான் கேட்டேன், அந்த சின்ன தம்பி சொன்னாரு, படிக்கக்கூடிய ஒரு சின்ன தம்பி, அண்ணா நான் எல்லாமே இங்க பார்த்தேன், கண்ணாடி போன கண்ணாடியை பார்த்தேன், பியர் பாட்டில பார்த்தேன், சிகரெட் பாக்கெட்டை பார்த்தேன், பிளாஸ்டிக் குப்பைகளை பார்த்தேன், ஆடைகளை பார்த்தேன். இதெல்லாம் பாருங்க, ஒரு 6 வயது தம்பி இதெல்லாம் பொறுக்கிட்டே வர்றார். அதனால இந்த குழந்தைக்கு நிறைய பேர் நீங்க கூட்டு வந்திருக்கிறீங்க. அவங்க இந்த பகுதி இன்னைக்கு குப்பை கூலமாக வீதியில் ஒரு வருஷம் கழிச்சு சுத்தத்தை செய்திருக்கின்றார்கள் என்று நம்மை பார்த்து சொல்ல வேண்டும். அதனால் அருமை செஞ்சோம், கிளம்பி இன்னைக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை நாம் வந்திருக்கிறோம். இருக்கக்கூடிய நண்பர்கள் யாராக இருந்தாலும் இன்னொரு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஷேர் பண்ணுங்க. பிறகும் இந்த பீச் இருக்கணும். நம்முடைய காலத்திற்கு பிறகு கடல் இருக்கும், ஆனா பீச் இருக்குமா எனக்கு தெரியாது. நம்முடைய காலத்திற்கு பிறகு இயற்கை இருக்கும், ஆனா இயற்கை சுத்தமா இருக்குமா எனக்கு தெரியாது. அதனால இளைஞர் பட்டாலும் பெரிய அளவுல காலையிலிருந்து 6 மணியிலிருந்து இளைஞர்கள் வந்திருக்கிறீங்க. பெரிய மகிழ்ச்சி என்னன்னா, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம இளைஞர்கள் நீங்க இங்க வந்து இந்த வேலையை செய்ய வேண்டும், வியர்வை வரணும், கையில அழுக்குப்படணும், நாம எல்லாத்தையும் எடுத்து அந்த குப்பையை பாதுகாத்து போடணும். அதனால குப்பைக்கு வந்து நம்ம வீதியோட சமைப்புல செக்ரிகேட்டிங் இருக்கு. நம்ம எவ்வளவு கிராம் பிளாஸ்டிக் எடுத்தோம், எவ்வளவு கிராம் பாட்டில் எடுத்தோம், இது எல்லாத்தையும் நாம இன்னைக்கு அக்கௌண்ட் பண்ண போறோம். அதனால நீங்க எடுக்கக்கூடிய குப்பைகளை அங்கேயே வைங்க, அதை தரம் பிரிக்கணும். நான் மக்களுக்கு அக்கௌண்டபிலிட்டி கொடுக்கணும், எவ்வளவு குப்பைகள் எடுத்திருக்கிறோம்னு. அதனால அருமை சொந்தங்களே, உங்கள் எல்லோருக்கும் ஒரு பெரிய நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏன்னா இன்னைக்கு நான் 175 கிலோமீட்டர் நான் போகணும். காலையில உங்களோடு இங்க, அடுத்து உவரி போகணும், அதன் பிறகு குலசேகரப்பட்டினம் போகணும், அதன் பிறகு தூத்துக்குடி. அங்கேயும் நம்முடைய வாலண்டியர்ஸ் ஆயிரக்கணக்கான நண்பர்கள் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம அவங்க எல்லாம் அங்க பணி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால என் அன்பான வேண்டுகோள், ஒரு புகைப்படம் இல்லாத ஒரு இயக்கமாக நாம் மாற முயற்சி பண்ணணும். அது நம்முடைய முதல் கோல்.